இப்ப அண்மையில இலங்கையில இருந்து வந்து ஒருத்தவன் சீமான துப்பாக்கியால சுடுவோம்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல இருந்து உயிரோட போக முடியுதுன்னா அப்ப இங்க இருக்கிற எந்த தமிழனுக்கும் சூடு சொன்னலன்னு தானே பொருள். சீமான தவிர வேற யாரு சொன்னாலும் இந்த வார்த்தையை நான் கண்டிக்கிறேன். அதே அந்த வார்த்தையை சுட்டுடுவோம் ஸ்டாலின் சொன்னாலும் சரிதான், திருமாவளவன் சொன்னாலும் சரிதான், வேல்முருகன் யாரு சொன்னாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அரசியல் தலைவனை சொல்றதுக்கு அவனுக்கு என்ன தைரியம் யோக்கியதா இருக்கு? அது தமிழ்நாட்டில் வந்து மண்ணில் சொல்லிட்டு எப்படி அவன் உயிரோட திரும்பி போறாங்கிறதா நம்ம கேள்வி. அப்ப இப்ப சீமான சொன்னா கேட்டு இருக்கிறோம், நாளைக்கு திருமாவளவன் சொன்னாலும் கேட்க போறீங்க, வேல்முருகன் சொன்னாலும் கேட்டு இருக்க போறீங்க, அப்ப அன்புமணி சொன்னாலும் கேட்டு இருக்க போறீங்க. அப்ப நம்மள எவன் வந்து அடிச்சாலும் அவனை தானே அடிச்சான்ட்டு அடுத்தவங்க கம்முன்னு இருக்க போறீங்க. எத்தனை அரசியல் தலைவர்கள் எதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்க, குரல் எழுப்பியிருக்கீங்க. இப்படி வந்து இங்க அரசியல் தலைமைகள் இருக்கும்போது அப்ப ராதாகிருஷ்ணன் சொன்னதுக்கு இது பாலகிருஷ்ணன் சொன்னத்துல என்ன வியப்பு இருக்குங்கிற அவங்க எல்லாம் இப்படித்தானே சொல்லுவாங்க, இப்படித்தானே கொச்சப்படுத்துவாங்க. இந்த கொச்சப்படுத்துறது தானே அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. வரலாற்று ஆய்வின் தலைமை பொறுப்புன்னு கொடுக்கப்பட்டதெல்லாம் இப்படி பாண்டியர்கள் சோழர்கள் எல்லாம் கொச்சப்படுத்துறதுக்கு தானே கொடுக்கப்பட்டிருக்கு. எதெல்லாம் தமிழ் இனத்தின் எழுச்சியின் அடையாளமாக நாம் கருதுகின்றோமோ அத்தனையும் அசிங்கப்படுத்துவதும் உதாசீனப்படுத்துவதும் தானே அவங்களுக்கு இடப்பட்ட ஆணை. திராவிடம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆணை. அத அவங்க எஜமானனுக்கு சரியான நாயா அவங்க வந்து வாலாட்டுறாங்க.